என்னோட இந்த பிரெக்னன்சி வந்து என்னுடைய மைண்ட் செட்டை ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். நிறைய விதத்துல அது வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்குது. யாரு என்ன எப்படின்னே தெரியாம ஒரு உயிர் மேல நம்மளால பாசம் வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பிரெக்னன்சி தான் எனக்கு வந்து காட்டுச்சுன்னு சொல்லுவேன். என் குழந்தை எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், எதுவும் தெரியாது. பட் என் குழந்தை எனக்கு பிடிக்கும். அவங்க மேல கொஞ்சம் கொஞ்சம் நான் என் பாசத்தை வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கே தெரியாம நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்படிலாம் நான் ஒரு உயிருக்கு கொடுப்பேன் நான் நினைச்சதே கிடையாது. அண்ட் நான் எமோஷன் ஆகுறேன் அப்படின்னா, லைக் நான் கோவப்பட போறேன் அப்படின்னா என் குழந்தை வந்து என்ன உதைக்கும். கோவப்படாதடி அப்படின்னு சொல்லி உதைப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து என்ன ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா, என் குழந்தை என்ன உதைக்கும். ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகக்கூடாது, அது பேபி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் கான்சியஸ் ஆகி அந்த கோவத்தை அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு விஷயம் பாதர் பண்ணுச்சுன்னா உடனே போய் சொல்லி அவங்கள்ட்ட அவங்க கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறது, இது எல்லாத்தையும் நான் நிறைய குறைச்சிக்கிறேனே சொல்லுவேன். ஜஸ்ட் பிகாஸ் என் குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும், என் குழந்தை எமோஷனலி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கிறேன். யோசிச்சு பார்த்தா என் மைண்ட் செட் நிறைய மாறிட்டு இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அதையும் மீறி நான் அழுதுருக்கேன், ஆர்கியூலாம் பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதுல இருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடணும் அப்படிங்கிற விஷயத்துல நான் கான்சியஸா இருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுது. என்னோட கோவம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் முன்னாடி அப்படின்னா, இப்ப அப்படிலாம் இல்ல, ஒரு மணி நேரத்துல நான் சரி பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ பிரெக்னன்சி என் மைண்ட் செட்டை நிறைய மாத்திட்டு இருக்குன்னு தான் வந்து சொல்லுவேன். நீங்களும் இந்த மாதிரி உங்க பிரெக்னன்சி டைம்ல என்ன கோ த்ரூ பண்ணீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.